வாஞ்சி ராஜா ஆண்டவனே, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? உங்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஒரு பாவம் அறியாத ஒரு நல்லவன் போயிட்டாங்க ஆண்டவனே. நல்லவன் தாயா சீக்கிரமா சாவான். மகாத்மா காந்தி செத்ததுக்கு பேரறிஞர் பெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவு தான் உதாரணம்னு சொன்னார். இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வயசுலதாயா போவாங்க. ஆதிசங்கரர், வேதாந்த விற்பன்னர் விவேகானந்தர், கவியரசர் பாரதி, கணித மேதை ராமானுஜம், இப்படி இளமையில போனவங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும்? இது என் தப்புதான். வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி 1-2 கேட்டுட்டேன். மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆண்டவனே. பூசாரி, இது தற்கொலை இல்ல, கொலை. ஆமா பூசாரி, பார்வதி சில காணாம போச்சு, அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சிலையோட மதிப்பு 5 லட்சமா இருக்கலாம், ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே. பூசாரி, வாஞ்சியோட உயிராவது 5 லட்சத்துக்கு போச்சே, மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் 5 ரூபாய்க்கு தானையா போச்சு. என்னது, 5 ரூபாய்க்கா? ஆமா பூசாரி, காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார். பிர்லா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. அவரை சுட வந்த கோட்ஸே சுத்தி சுத்தி வந்தா உள்ள போக முடியல. கடைசி அங்க நின்னுக்கிட்டு இருந்த காவல்காரங்கிட்ட ஒரு 5 ரூபாய திணிச்சான். அவன் உள்ள விட்டா, இவன் போனா சுட்டான். தப்பு யார் பேர்லங்கிற பூசாரி? கை நீட்டி 5 ரூபாய வாங்கிட்டு உள்ள விட்டாரே படுவாவி, அவன் மேலதாங்க தப்பு. அது எப்படி தப்பாகும்? அவன் 5 ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில வச்சிருந்ததுதான் தப்பு. ஆகையினால பூசாரி, பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் 5 ரூபான்னா சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை? இப்ப தாங்க புரியுது ஆண்டவனே. பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார். வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி, ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே. இல்லன்றீங்களா? எங்கய்யா இருக்கு? கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரனாகணுங்கிற எண்ணம் அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கே பூசாரி. ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஆண்டவனே? காரணமா? சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி. அப்படி உபதேசம் பண்ற பெரியவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறானே, நம்ம எப்ப 200 ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு அதுலயே தாங்க ஆண்டவனை குறியா இருக்கிறாங்க. அவன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி? அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் 1000 ஏக்கர், லட்சம் ஏக்கர், கோடி ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு ஆண்டவனே? குட்டியாடு தப்பி போனா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம் பூசாரி. இந்த ஏழை பூசாரியால 1 அடி நிலம் கூட வாங்க முடியலையே ஆண்டவனே. நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி. என்னைக்கு இந்த பூலோகத்துல பிறந்தியோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு 8 அடி நிலம். வாஸ்தவம் தான் ஆண்டவனே. பூசாரி, இங்க மனித சடலத்தை மாத்திரம் எரிக்கலையா, அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு தாம்பலாகுது. அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்றான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படிச்சவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மன்னவனானாலும் சரி, மாடோட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம். சமரசம் உலாவும் இடம் பூசாரி, சமரசம் உலாவும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, வாஞ்சி ரொம்ப நல்லவனாச்சே, அவன் சொர்க்கத்துக்கு தானே போவானுங்க. பூசாரி, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா நான் சொல்ல தேவையில்லை, நீயே தெரிஞ்சுக்கலாம். எப்படி கோபால், வாஞ்சி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டான்னு பஞ்சாயத்துல தீர்மானமாய் போச்சு. பணத்தையும் எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் கொலை செஞ்சேன்னு எவனுக்கு நான் தெரிய போகுது? விஷயத்தை இதோட விடு. எப்படிப்பா விட முடியும்? நான் கொலை செஞ்சதுதான் பூசாரி மேல கமலா பாத்துட்டாளே. எத்தனை வில்லங்க! பூசாரி மக விஷயத்தை ஊர் பூரா சொல்லிட்டாளா? இல்ல, அப்படி அவ சொன்னா அவ குடும்பத்தையே தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லி இருக்கேன். ஆனா எத்தனை நாளைக்கு தான் அவளை இப்படி பயமுறுத்தி வைக்க முடியும்?
நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொல்லிட்டான்னா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தானே. இந்த இடத்துலதான் இறக்கணும். என்னப்பா ஃபில்டர்ல காஃபி டிகாஷனை இறக்குற மாதிரி மூளைய முழங்காலுக்கு இறக்கணும்டா. அவ வெளி வீட்டுக்கு போனாதானே அங்க மருமக, இங்க இழுத்துட்டா இந்த வீட்டு மருமக. புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டா. எப்படி டிகாஷன்? ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா. இறக்கிடு. கமலா, ஒரு குட் நியூஸ். வாஞ்சியுடைய கொலைய தற்கொலைன்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி எங்க அம்மாவோட ரகசியத்தையும் காப்பாத்துங்க. என்ன இருந்தாலும் எனக்கு மன நிம்மதியே இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தைரியத்துல நீ என்ன காட்டி கொடுத்துட்டா. இல்ல, இத பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். என்ன நிச்சயம்? அதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேளு. என்ன? நாம 2 பேரும் கணவன மனைவி ஆயிட்டா ஓ மங்கல்யத்தை காப்பாத்த நீ என்ன காப்பாத்தணும், உங்க அம்மாவை காப்பாத்த நான் ரகசியத்தை காப்பாத்தணும். கோபால், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. ஓ ரகசியத்தை காப்பாத்த என்ன பலியாக சொல்றியா? இங்க பார் கமலா, எனக்கு அதிகமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவேன். நாங்க ஏழை குடும்பம். எனக்கு இன்னும் ஒருத்தரை நான் மனசால நிச்சயம் பண்ணிட்டேன். என்னவும் தங்கச்சியா நினைச்சு வாழ விடு கோபால். கமலா, நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். இன்னும் 2 நாள் டைம் கொடுக்கறேன், அதுக்குள்ள உன் முடிவை சொல்லு. என்னப்பா பூசாரி, பார்த்தும் பார்க்காத போற? அன்னைக்கு என்னமோ பஞ்சாயத்துல ஒரு சின்ன கசமுசா நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா? தர்மகர்த்தா பதவியை நீயே வேணும்னா எடுத்துக்கோ, அனுபவி. வீணா என்ன வம்பு கெடுக்குறீங்க. எனக்கு பதவி வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? அதுக்கு நீ சம்மதிக்கணும். உன்னை நான் சம்மந்தி ஆக்கிக்க போறேன். என்னது? என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எதை கேட்கறது எதை கேட்க கூடாதுன்னு ஒரு கணக்கே கிடையாதா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? என் பொண்ண உங்க பையனுக்கா? இந்த ஜென்மத்தில நடக்காது. நடந்தே தீரணும். பொன்னம்பலம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அது எந்த பிள்ளை? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஐயா. நான் கட்டா பூசாரி மகளை தான் கட்டுவேன், இல்லைன்னா தூக்கல தூங்குவேன் என் மகன் சொல்றான் ஐயா. பொங்கட்டையா, ஊரை பிடிச்ச சரியா ஒளிஞ்சதுன்னு பொண்ணை பெத்தவங்க அத்தனை பேரும் நிம்மதியா இருப்பாங்க. பெத்தவங்கிட்ட பேசுற பேச்சா இது? நான் மாத்திரம் பெக்கல, உன் பையன் மாதிரி அயோக்கியருக்கு பொண்ணை கொடுக்கறத விட அவனை எங்கேயாவது ஆத்தல கிணத்துல தள்ளி கொன்னுடலாம். என் பையனை விட யோக்கியம் வேற யாரையா இந்த ஊர்ல? யோகியதையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பூசாரி, தானா வர்ற சீதை உதறி தள்ளாத. வர்ற ஸ்ரீதேவி தருதல ரூபத்துல வந்தா என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட மாட்டேன். ஆமா, பொன்னம்பலம், என் பையனை தவிர உன் பொண்ணு கழுத்துல எவன் தாலி கட்டான்னு பாப்பையா? ரவி, பல பேருக்கு பிரச்சனையா இருக்கிற நம்ம காதல நீங்க அடியோட மறந்துடுங்க. ஏன் கமலா அப்படி சொல்ற? என்ன பலியாக்குறதா நானே முடிவு பண்ணிட்டேன். பலியா? ஆமா, எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த அந்த அயோக்கியனுக்கு பலியாகிறத தவிர வேற வழியே இல்ல. யார் அந்த அயோக்கிய? கனகசப மகன் கோபால். கமலா, இதுக்கு மேல என்னால எதுவுமே சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கோபால். எப்போ உங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க? கல்யாணமா? யாருக்கு? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கும் கமலாவுக்கும் கல்யாணங்கிறத மறந்துட்டியா? பரவாயில்ல, ஆனா ஒரு அட்வைஸ், கல்யாணத்தை இந்த ஊர்ல வச்சுக்க, ஹனிமூனை வெளி ஊர்ல வச்சுக்க. ஏன்னா உன் பழைய காதலி நளினா கோச்சு பாப்பாரு. ஏண்டா வெளியூர்ல வேலை கிடைக்காம எங்க ஊர்ல பிழைக்க வந்த நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன்னை கோபுரத்துல ஏத்தி விட்டது வர்ணம் பூசுறது தாண்டா. அங்க இருந்து எவன் அவன் கூட சுத்துறான்றத பாக்குறதுக்காக இல்ல. மேல ஏத்தி விட்ட எங்ககிட்டயும் வேலையை காட்டுறிய.
திருப்பி மேல ஏத்தி விட்டு கீழே உருட்டி விட்டுருவேன், ஜாக்கிரதை. கோபுரத்துல இருந்து உருட்டி விடறதுக்கு நான் ஒண்ணு பொம்மை இல்லடா, பொம்பளை பொறுக்கி நாயே. உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். அந்த மாதிரி கதையா உனக்கு என்ன தைரியம் தான் என் பையன் மேல நீ கைய வச்சிருப்ப? ஏண்டா? என்ன ஏண்டா? பேசுறத மரியாதையா பேசு. முதல்ல அவன் அடிச்சா, அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சேன். அவன் அடிச்ச உடனே நீ திருப்பி அடிக்கிறதா? ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இல்ல, அங்க வந்து சொல்லணும். நான் ஒண்ணும் பொம்பளை இல்ல, அழுதுட்டு வந்து பஞ்சாயத்துல சொல்றதுக்கு. ஊருக்கு பெருமைச்சா வேணும். அடிக்கு அடி கொடுத்தாச்சு. இப்ப விசாரிங்க. என்னத்த விசாரிக்கிறது? ஊர்ல இருக்கிற திருப்பணியும் கும்பாபிஷேகமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ எதுக்காக இருக்கிற? இவனை என்னப்பா கேக்குறது? இவனை இந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்தானே பூசாரி, அந்த ஆளை போய் கேட்போம். ஒழுங்கா பதில் கிடைக்கல, 2 பேரையும் சேர்த்து விரட்டுவோம். அதான் நியாயம். இல்லைங்க, என்னது? என்னால அந்த பூசாரிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அவருக்கு எந்த மானக்கேடு வர முடியா பண்ணிடாதீங்க. நான் இந்த ஊரை விட்டு போன அவ்வளவுதானே? அப்பதான் போறது. ஆமான்னு சொல்லுங்க. போன இடத்துல நல்லபடியா நடந்துக்க. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர? உன் கூட அந்த கோபால் பையன் வரல? அப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? பெத்தவங்க கிட்ட காதல் விஷயத்தை மட்டும் மறைக்க முடியாதம்மா. மடே, நீ அம்மா இல்லாத பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டம்மா. அதுக்காக என்ன தலை குனிய வச்சிருக்கியம்மா? எனக்கு அந்த எண்ணம் இல்லப்பா. அப்பா, கோபால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி மயக்கி கடைசியில பூசாரி மகளை கல்யாணம் பண்ணிக்க. எப்படி கட்டிக்குவான்? எப்படி கட்டிக்குவான்? ஏய் கனகசபை, வான பொறுப்பு இல்லாம வளர்த்துட்டு இப்ப ஊரை வேற ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கியானே. ஏயா, பல்ல இழிச்சு பல காரியத்தை என்கிட்ட சாதிச்சுக்கிட்டு இப்ப என் பொண்ணையமா ஏமாத்த பாக்குறேன். எனக்கு வர்ற கோபத்துல அப்ப மாமன் 2 பையன் தலைய வெட்டி தலையில தொங்க விட்டுருவானா? என்னையா மிரட்டுற? உன் பொண்ணா வந்து என்ன கட்டிக்கணும்னு அலைஞ்சா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் பூசாரி மகளை தான் கட்டுவேன். என்னடா சொன்ன? பூசாரி மகளை தான் கட்டுவியா? நீ அவ்வளவு ஊர்ல உயிரோட இருந்தா பாக்கிறேன்டா நானு. சின்ன பயல விட்டா பேச வச்சிருக்கனே, பாக்கிறேன்டா உங்களை படமா ராஸ்கல்களா. கோபாலு, அவன் ஜெயிச்சவன். ஆழபலமும் இருக்குது, பணபலமும் இருக்குது. ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவான். நீ உடனடியா பூசாரி மகளை கடத்திட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல வச்சு தாலியை கட்டிடுச்சு. பெட்ரோல போட்டுட்டு பங்க்ல ஏதாவது நல்ல கோயிலா பார்த்து அங்க பெட்ரோலையும் தாலியை வச்சு கட்டிடு. என்னப்பா பெட்ரோலா? எப்படியோ அவனுக்கு நீ தாலியை கட்டிடுறா. நான் எங்க இருக்கிறேன்? வீட்டுல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இல்லடி, என் ஐயன் சிவபெருமான் வந்தாடி. அந்த ருத்ர ஆண்டவத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமே. உலகத்தில் நடக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த உலகத்தையே அழிச்சிட்டாருடி. நம்ம 2 பேரையும் விட்டுட்டு கடவுளே, அமராவுக்கு கல்யாணமே ஆகல என்ற கவலையில ஏங்கி போய் தூங்கி இருப்பீங்க. உங்க ஏக்கமெல்லாம் சிவபெருமான் ரூபத்துல வந்து தாண்டவம் ஆடி இருக்கும். ஏங்க, ஊர் இருக்கிற நிலவரம் தெரியாம சிவன் நேர்ல வந்து நேர்ல வந்து பரமேஸ்வரா, என் பொண்ணை எப்படியோ காப்பாத்திட்டேன், கமலாவையோ காப்பாத்திட்டேன். கமலாவை யாருக்கு கொடுத்து நிச்சயம் பண்றது அப்படிங்கறதையும் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏயா பூசாரி, மறுபடியும் உன் கனவுல வருவேன்னு நினைக்கிறியா? போய்யா, உன் பொண்ணு கமலா விரும்பின அந்த ரவிக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணி வை. பூசாரி, நான் சொல்றபடி செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தங்க சித்தம், தங்க சித்தம். ஜெராட்